ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறோம். ஆனால் 99% கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய 99% எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். நான் கர்த்தரை தேடுகிறேன், கர்த்தர் என்ன லிஃப்ட் அப் பண்ணணும், மேலே உயர்த்தி கொண்டு வரணும். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், என்னுடைய காரியங்களை கர்த்தர் மாற்றணும். இதுதான் நிறைய நேரம் தேடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை ரட்சித்ததே ஒரு பெரிய திட்டத்துக்கு. அந்த திட்டத்தை நீ நிறைவேற்றிட்டீன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க உண்மையில். அதான் கர்த்தருடைய சித்தம். நம்ம அதை புரிஞ்சு கொள்ளாம வெறும் ஆசீர்வாதம் கேட்கிறோம். சீசரெல்லாம் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். ரொம்ப நாள் ஊழியத்தை டிராவல் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு பேதுருவுக்கு ஒரு பெரிய டவுட் ஆயிடுச்சு. வான உடனே எல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டோமே, தொழிலை விட்டுட்டோம், வேலையை விட்டுட்டோம், வருமானத்தை விட்டுட்டோம், இவரே வாழ்க்கைன்னு பின்னாடி வந்துட்டோம், நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு டவுட் பேதுருக்கு வந்துருச்சு. அப்போ பேதுரு கேட்குற ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டு உங்க பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? அப்போ கர்த்தர் சொல்றாரு, மார்க் 10:28 வாசிங்களேன். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே சொல்ல தொடங்கினான். என் நிமித்தமாகவும் 30 வாசிமா. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் பேதுரு இம்மை குறித்து யோசிக்கிறான். எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஆண்டு சொல்ற, அடப்பாவி, இம்மை மட்டும் இல்லப்பா, நீ என்னுடைய வேலையை செய்ய என் கரத்தில் நீ பயன்பட்ட அப்படின்னா இம்மையில உனக்கு நூறத்தனையாவும் கொடுப்பேன், மறுமை நித்திய ஜீவனையும். அப்போ 100 வீடு 100 நிலம், அப்படியா? அப்படிதானே சொல்றாரு அங்க. நூறத்தனையான வீடு. அப்பா 100 வீடு இப்போ எப்படி மெயின்டைன் பண்றது? அதை நான் 100 வீட்டை நூறத்தனையா அப்படின்னா உனக்கு தேவையானதை பூரணமாய் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் சத்தமா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் இம்மையை குறித்து கவலைப்படாத, நான் உன்னை பயன்படுத்துவதற்கு நீ அர்ப்பணிச்ச அப்படின்னா, நீ எனக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருந்தீன்னா நான் இம்மையிலும் ஆசீர்வதிப்பேன். துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், ஆனா பூரணமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். மறுமையில் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வாய். இம்மையிலும் ஆசீர்வதிக்கிறாராம், மறுமையிலையும் நித்திய ஜீவன். யாருக்கு அப்படின்னா தேவனுடைய திட்டத்தில் நம்ம பயன்படணுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு ஆண்டுகள் சபைக்கு வரோம், நான் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனப்பட்டேன்? இதுதான் ஒரு பெரிய கேள்வி. என்னால் ஆண்டவரால் நமக்கு 1000 பிரயோஜனம். நாம் நிர்மூலமாகாது இருப்பதே அவருடைய, நாம உயிரோடு இருக்கிறதே பெரிய கிருபை. ஆண்டவரால் நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். என்னால கர்த்தருக்கு என்ன நன்மை? இல்ல பாஸ்டர், என்னால வேலையெல்லாம் விட்டு உங்களை மாதிரி ஊழியத்துக்கு வந்துட முடியாது, எனக்கு பெரிய கமிட்மெண்ட் நிறைய இருக்குது. உங்களை முழு நேரம் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சாருன்னா கட்டாயம் வந்து ஆகணும். வராட்டையும் கொக்கி போட்டு இழுத்துருவாரு, அது வேற கதைன்னு வச்சுக்கோங்க. முழு நேரம் ஊழியத்துக்கு கர்த்தர் வானதுக்கு அப்புறம் என்னதான் டிமிக் கொடுத்தாலும் இழுத்துருவாரு. இல்லாவிட்டாலும் நான் இருக்கிற இடத்துல என்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நான் அறிந்தோ அறியாமலோ கர்த்தர் என்னை பயன்படுத்த விரும்புகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ செய்தி பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க. சில நேரத்தில் நீங்க தெரிந்தே கர்த்தர் பயன்படுத்துவார். சில நேரத்தில் உங்களை கர்த்தர் பயன்படுத்துறது உங்களுக்கே தெரியாம இருக்கும், ஆனா உங்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருப்பார். அப்படிதான் தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். ஆண்டவருக்கு, ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும் அப்படின்னு. நம்ம என் ஜீவியம், என் நடக்க, என்னுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவர் பயன்படணும். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா சொல்லி இம்மையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.